வெல்கம் டு ஸ்கூரிசி அகாடமி. இன்னைக்கு நம்ம வந்து ரயில்வேல என்டிபிசில கேட்ட ரீசனிங் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஃபாலோயிங் கொஸ்டின் செலக்ட் த ரிலேட்டட் வேர்ட் ஃப்ரம் த கிவன் அல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ வந்து ரிலேட்டபிளா இருக்கிற வேர்ட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மார்ஸ்க்கு வந்து பிளானட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆர்கானுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பிளானட்ல ஒன் ஆஃப் த பிளானட் தான் வந்து மார்ஸ்ன்னு தெரியும். ஓகே, நம்ம ஸ்கூல் டைம்ஸ்லேயே வந்து படிச்சிருப்போம். ஸோ பிளானட்ஸ்லாம் என்னென்ன படிச்சிருக்கோம்? மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ. ஸோ இந்த மாதிரி படிச்சிருக்கோம்ல. ஸோ இதுல வந்து மொத்தம் வந்து 9 பிளானட்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த பிளானட் தான் வந்து மார்ஸ். அதே மாதிரி ஆர்கான் வந்து எது கூட ரிலேட்டபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ நோபல் கேஸ், மெட்டல், ஹாலஜன், மெட்டலைட்ஸ். ஸோ இது எல்லாமே பாருங்க கெமிஸ்ட்ரி ரிலேட்டடா இருக்கு. ஸோ நீங்க கெமிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாதான் நீங்க இந்த கொஸ்டின் வந்து அட்டன் பண்ண முடியும். நீங்க கெமிஸ்ட்ரி படிக்கவே இல்லை, உங்களுக்கு நோபல் கேஸ்னா என்னன்னே தெரியாது, மெட்டலைட்ஸ்னா என்னன்னே தெரியாது அப்படின்னா உங்களால இந்த கொஸ்டின் வந்து அட்டன் பண்ண முடியாது. ஸோ கெமிஸ்ட்ரி வந்து நம்ம வந்து ஸ்கோரிஸ் அகாடமில வந்து கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க அந்த வீடியோஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நோபல் கேசஸ்ல வந்து என்னெல்லாம் வரும், இதெல்லாம் பீரியாடிக் டேபிள்ல இருக்கும். ஸோ பீரியாடிக் டேபிள்ல மெட்டல்ஸ், மெட்டலைட்ஸ், நோபல் கேசஸ் இதெல்லாமே வந்து என்னென்ன ஐட்டம், என்னென்ன வந்து நேம்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம பீரியாடிக் டேபிள் வந்து படிக்கணும். ஓகேவா? ஸோ நீங்க கெமிஸ்ட்ரியில படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நோபல் கேசஸ்லாம் வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நோபல் கேசஸ்ல எது வரும் அப்படின்னா, ஹீலியம் வரும், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான். இது எல்லாமே தான் வந்து நோபல் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு? ஆர்கான் இருக்கா? ஸோ ஆர்கான் வந்து நோபல் கேசஸ் கீழே தானே இருக்கு. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ ஆர்கான் வந்து எது கூட இருக்கு அப்படின்னா நோபல் கேசஸ் கூட இருக்கு. இப்போ மார்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பிளானட் மாதிரி, ஆர்கான் அப்படின்றது ஒன் ஆஃப் த நோபல் கேசஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி மெட்டல்ஸ்லாம் என்னென்ன வரும், ஹாலஜன்லாம் என்னென்ன வரும், மெட்டலைட்ஸ்லாம் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து நோபல் கேசஸ் நம்ம ரொம்ப ஈஸியா அந்த ஆர்கான், ஜெனான் அதெல்லாம் கொடுத்துருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சோம். ஆனால் மெட்டல்ஸ்லாம் நிறைய டைப்ஸ் ஆஃப் கொடுத்துருந்தாலும் நமக்கு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால வந்து எல்லாமே படிச்சுக்கோங்க. ஓகேவா? அப்பதான் வந்து ஈஸியா இருக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, if plus represents into, minus represents plus, into represents divide, divide represents minus, and find the value of the following expression. ஸோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுத்துருக்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ 6 டிவைட் பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்க, டிவைடுக்கு பதிலாக மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ மைனஸ் 8, மல்டிப்ளைக்கு பதிலாக எதை ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ டிவைட் 2, மைனஸ் பதில் என்ன பண்ணணும், மைனஸ் எங்க இருக்கு, இங்க இருக்கு, மைனஸ் பதிலா பிளஸ் பண்ணணும். ஸோ பிளஸ் 4. இதை சால்வ் பண்ண என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ நம்ம எப்பயும் போல வந்து போர்ட் மாஸ் ரூம் வந்து அப்ளை பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கான்னு பாருங்க, பிராக்கெட் இல்ல. ஆஃப் இருக்கான்னு பாருங்க, ஆஃப் இல்ல. டிவைட் இருக்கான்னு பாருங்க, டிவைட் இருக்கு. ஸோ அப்போ வந்து 18 2 ஃபர்ஸ்ட் டிவைட் பண்றோம். 8 12 டிவைட் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 4 தானே. 2 4s are 8. அதுக்கப்புறம் மீதி ரிமைனிங் இருக்கதை நம்ம அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம். மல்டிப்ளிகேஷன் இல்ல, அதுக்கப்புறம் அடிஷன் பண்ண போறோம். ஸோ அடிஷன்னா இங்க இருக்கிறது இங்க இருக்கிறது பிளஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து சப்ராக்ட் பண்ணலாம். அதுக்கு மேல ரொம்ப ஈஸியா வந்து +4 -4 இருக்கு. ஸோ அதை நம்ம கேன்சல் பண்ண வேண்டியதான். ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 6. ஸோ ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? சிம்பிளான கொஸ்டின் தானே. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Anjana and Sunena are the only daughters of Magesh. Sunena's grandmother is wife of Farhan, who is the father of Arpita. Arpita has a son Kalu. How is Farhan related to Anjana? ஒரு பிளட் ரிலேஷன் சம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எல்லா பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட். ஓகே, எல்லா பாயிண்ட்டுமே எந்த பாயிண்ட்டும் மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் வராது. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப கவனமா படிங்க. அஞ்சனா சொன்னேன்னா அது ஒன்லி டாட்டர்ஸ் ஆஃப் மகேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மகேஷ் ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து 2 டாட்டர்ஸ் இருக்காங்க, அஞ்சனா, சுனேனா. இப்போ அஞ்சனா சுனேனா வந்து டாட்டர்ஸ் அப்படின்னு சொன்னதுனால நான் உங்களுக்கு வந்து ஜெண்டர் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒன்லி டாட்டர்ஸ் ஆஃப் மகேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மகேஷ் வந்து அஞ்சனா சுனேனாவோட மதரா இல்ல வந்து ஃபாதரா அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணலையா? ஸோ அதனால நம்ம அதை எடுத்துக்க தேவையில்ல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு பார்ட்னர் இருப்பாங்கல்ல, இவங்க ஹஸ்பண்டா இருந்தா ஒய்ஃப் ஒரு பார்ட்னர் வருவாங்க, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் ஒரு பார்ட்னர் வருவாங்க. ஸோ இந்த இடம் வந்து எம்டியா இருக்கு. நீங்க அதை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, சுனேனாஸ் கிராண்ட் மதர் இஸ் ஒய்ஃப் ஆஃப் ஃபரான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சுனேனாவோட கிராண்ட் மதர் அப்படின்னா இவங்களோட கிராண்ட் மதர். ஓகேவா? இவங்க வந்து 3rd ஜென்ரேஷன் அப்படின்னா இங்க இருக்கவங்க வந்து 2nd ஜென்ரேஷனா இருப்பாங்க, அதுக்கு மேல இருக்கவங்க 1st ஜென்ரேஷனா இருப்பாங்க. ஸோ சுனேனாவோட கிராண்ட் மதர் அப்படின்னா இங்க இருக்கவங்க. ஓகேவா? இப்போ வந்து இதுல வந்து 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ மகேஷ் அப்படின்றவங்க வந்து நம்ம அப்பான்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க, தாத்தா பாட்டி, அப்பாவோட தாத்தா பாட்டி. அதே மாதிரி இப்ப இங்க இருக்கவங்க அம்மான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க. ஓகே, அம்மாவோட அப்பா அம்மா. ஓகே, அம்மா சைட்ல இருக்க தாத்தா பாட்டி. எம்லனா மகேஷ் எடுத்துட்டோம், மகேஷ் வந்து மேல் ஜெண்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா
அவங்களோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 தாத்தா பாட்டிங்க வந்து இருக்கிறாங்க. இப்போ சுரேனாவோட கிராண்ட் மதர் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அப்பாவோட அம்மாவா, இல்ல அம்மாவோட அம்மாவா நம்மளுக்கு தெரியாது. ஸோ இப்ப நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. சுனேனாவோட கிராண்ட் மதர் இஸ் வைஃப் ஆஃப் ஃபரான். அவங்க வந்து யாருன்னா ஃபரானோட ஒய்ஃப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபரான் அப்படின்னு ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்களோட ஒய்ஃப் அப்படின்னு குடுத்துருக்கிறதுனால நான் அவங்க மேல் ஜெண்டரா எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபரானோட ஒய்ஃப் தான் வந்து சுனேனாவோட கிராண்ட் மதர். ஸோ இப்போ அந்த ஃபரான்றவங்க வந்து இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். 2 இடத்துல எங்க வேணாலும் வரலாம். ஸோ நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியாது இப்போதைக்கு. அதனால தனியா எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபரான் ஹூ இஸ் அ ஃபாதர் ஆஃப் அர்பிதா. ஃபரான் அப்படின்றவங்க வந்து அர்பிதாவோட ஃபாதர். ஸோ அப்போ வந்து ஃபரான் அப்படின்றவங்க வந்து அர்பிதாவோட ஃபாதர் அப்படின்னு வந்தாச்சா. இப்போ பாருங்க, நீங்க இந்த இடத்துல ஃபரான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க ஏற்கனவே மகேஷ் இருக்காங்களா. ஸோ மகேஷோட அப்பா தான் வந்து ஃபரான் ஆயிடும். ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம இங்க வந்து அர்பிதான்ற பர்சனை போட்டுட்டு அர்பிதாவோட ஃபாதர் தான் வந்து ஃபரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எம்டியா இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம அர்பிதா வந்து போட்டுக்கலாம். ஸோ அப்போ அர்பிதாவோட ஃபாதர் தான் வந்து ஃபரான். அப்போ நம்ம எஃப் வந்து இங்க போட்டுக்கலாம். ஓகேவா? சிம்பிள். இங்க வந்து வர மாட்டாங்க. ஸோ அப்போ நமக்கு இந்த ரிலேஷனே வந்து இப்போதைக்கு தேவைப்படாது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல எம்டியா இருந்ததுனால இங்கே வந்து அர்பிதாவை போட்டாச்சு. அர்பிதாவோட ஃபாதர் தான் ஃபரான் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, அர்பிதா ஹேஸ் அ சன் காலு. ஸோ அப்போ இவங்க 2 பேரும் வந்து கப்பிள்ஸ். ஓகேவா? இவங்க இப்போ இதுலயுமே வந்து மேல் யாரு ஃபீமேல் யாருன்னு தெரியாது. ஓகே, அர்பிதான்ற நேம் வச்சு ஃபீமேல், மகேஷ்ன்ற நேம் வச்சு மேல் அப்படின்னு எடுத்துக்க கூடாது. இது 2 பேரும் வந்து பார்ட்னர்ஸ், கப்பிள்ஸ். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க காலு. அர்பிதா ஹேஸ் அ சன் காலுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அர்பிதாக்கு வந்து காலுன்னு ஒரு சன் இருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா? இப்போ இதுக்காக தான் வந்து இந்த ஒன்லி டாட்டர்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஏற்கனவே வந்து அஞ்சனான்னு சொல்லினா அதுதான் ஒன்லி டாட்டர்ஸ் ஆஃப் மகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்படி கால் ஆட் பண்ணலாம் அப்படின்னா 2 பேர் தானே அப்படின்னா அவங்க ஒன்லி டாட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சன்ஸ் இல்ல அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ ஒன்லி டாட்டர்ஸ்னா 2 பொண்ணும் மட்டும் தான். மற்றபடி வந்து எத்தனை பசங்க வேணாலும் இருக்கலாம். அது வந்து எனக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இப்போ அவங்களுக்கு என்னன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பையன் இருக்காங்க. அவங்க பேர் வந்து கால். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், கொடுத்துருக்கிறது எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, அஞ்சனான்னு சொல்லினா அதுவும் ஒன்லி டாட்டர்ஸ் ஆஃப் மகேஷ். ஸோ மகேஷ்ன்றவங்க இங்க இருக்காங்க, அவங்களோட ஒன்லி டாட்டர்ஸ். ஓகே, அப்புறம் 2 பொண்ணுங்களும் போட்டாச்சு. அஞ்சனான்னு சொல்லினா. நெக்ஸ்ட் சுனேனாஸ் கிராண்ட் மதர். சுனேனாவோட கிராண்ட் மதர் யாரு? அர்பிதாவோட ஃபாதர். ஓகே, ஃபாதர் அவங்களோட ஒய்ஃப். இவங்க தான் வந்து கிராண்ட் மதர். இவங்க வந்து கிராண்ட் ஃபாதர்ல வருவாங்க, இவங்க வந்து கிராண்ட் மதர் வருவாங்களா. ஸோ சுனேனாவோட கிராண்ட் மதர் இஸ் அ ஒய்ஃப் ஆஃப் ஃபரான். இவங்க வந்து ஃபரானோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபரான் அப்படின்றவங்க யாருன்னா அர்பிதாவோட ஃபாதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அர்பிதா ஹேஸ் அ சன் காலு. ஓகே, இப்போ எல்லாமே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஹவு இஸ் ஃபரான் ரிலேட்டட் டு அஞ்சனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபரான் அப்படின்றவங்க எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. இந்த ஃபரான் அப்படின்றவங்க வந்து அஞ்சனாக்கு வந்து என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அஞ்சனா எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. ஸோ ஃபரான் அப்படின்றவங்க வந்து அஞ்சனாக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாரு வேணும்? ஃபரான் அப்படின்றவங்க வந்து இவங்க அப்பாவா அம்மாவா நமக்கு தெரியாது, பட் பேரண்ட்ஸ். ஓகேவா? பேரண்ட்ஸோட அப்பா அம்மா. ஓகேவா? ஜென்ரலா நம்ம என்ன சொல்லுவோம்? கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர் அப்படிதானே சொல்லுவோம். ஸோ அப்போ இவங்க வந்து யாரு? இவங்க வந்து மேல் ஜெண்டர்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அஞ்சனாக்கு யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அஞ்சனாக்கு இவங்க வந்து தாத்தா. ஓகே, ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து கிராண்ட் ஃபாதர். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகேவா? 2த்தையும் தனித்தனியா என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தனித்தனியா எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கம்பைன் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இந்த கொஸ்டின் சிலாஜிசம் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். சம் வாட்டர் இஸ் ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம் வாட்டர் இஸ் ட்ராப்ஸ். ஓகே, எப்படி இருக்கு. நெக்ஸ்ட் நோ டியூ இஸ் ட்ராப். அப்படின்னா வந்து டியூக்கும் ட்ராப்புக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே, ஸோ டியூ இங்க இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கன்க்ளூஷன்ல சம் ட்ராப் இஸ் நாட் டியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சம் ட்ராப் இஸ் நாட் டியூ அப்படின்னா இந்த டியூன்றது இந்த ஃபுல் போர்ஷன். ஓகேவா? இங்க இருக்கிறதா நீங்க தெரியாது. இந்த டியூன்றது ஃபுல் போர்ஷன். இந்த ஃபுல் போர்ஷன் டியூ, இந்த ட்ராப், இது ட்ராப்ன்றது ஃபுல் போர்ஷன். இந்த ஃபுல் போர்ஷனுக்கும் டியூக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது உள்ள இருக்க சம், இந்த சம்ன்றது இந்த டிராப்புக்குள்ள இருக்கிற போர்ஷன் தானே. அப்ப உள்ள இருக்க சம்முக்கும் இதுக்குமே சம்மந்தம் கிடையாது. ஃபுல்லுக்குமே வந்து சம்மந்தம் கிடையாது அப்படின்னா அது உள்ள இருக்க சம் போர்ஷன், சம் பார்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு தான் அர்த்தம். ஓகேவா? அப்ப சம் டிராப் இஸ் நாட் ஃபியூ அப்படின்றது கரெக்ட் தான். ஃபுல்லுமே, ஒரு ஃபுல் சர்க்கிளுமே அந்த இந்த சர்க்கிள்க்கும் இந்த சர்க்கிள்க்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னா இதுக்குள்ள இருக்க சம் போர்ஷனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றது கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, நோ ட்ராப் இஸ் வாட்டர். ஸோ ட்ராப் இங்க இதுதான் வந்து சம் போர்ஷன் தானே. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? சம் வாட்டர் இஸ் ட்ராப்ஸ். ஸோ ட்ராப்ஸ்க்கும் வாட்டருக்கும் சம்பந்தம் இருக்கு. அதுக்கு தான் நம்ம இந்த சம் போர்ஷன் போட்டிருக்கோம். இதுல வந்து நோ ட்ராப் இஸ் வாட்டர்னா நம்ம எப்படி வரைவோம்? நோ ட்ராப் இஸ் வாட்டர் நம்ம பிக்சர் இப்படிதான் இருக்கும். டிராப்பிங் இருக்கும், வாட்டர் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து நோ ட்ராப் இஸ் வாட்டர். ஆனா இது ரெண்டுமே வந்து சம் பாட்ல இருக்கு. ஸோ அப்போ நோ ட்ராப் இஸ் வாட்டர் அப்படின்றது தப்பு. ஓகே, ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் கரெக்ட். ஸோ அப்போ கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ். ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிளான கொஸ்டின் தான்.
ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வென்டேகிராம் வச்சு ரிலேஷன்ஷிப் வந்து கண்டுபிடிக்கணும். எதுக்கெல்லாம் கண்டுபிடிக்கிறோம்னா கிரிக்கெட், ஹாக்கி, இண்டோர் கேம்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கிரிக்கெட், ஹாக்கி, இண்டோர் கேம்ஸ் இதை மூர்த்தி பார்க்கும்போது எல்லாம் இண்டோர் கேம்ஸ் அப்படின்ற நேம் கேள்விப்படும் போது என்ன தோணுது அப்படின்னா கிரிக்கெட்டும் ஹாக்கியும் அவுட்டோர் கேம்ஸ். ஓகே, அவுட்டோர் கேம்ஸ்க்குள்ள வந்துடும். இண்டோர் கேம்ஸ் வந்து தனியா அப்படின்ற மாதிரி தோணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து என்ன டக்குன்னு வந்து நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா கிரிக்கெட், ஹாக்கி இது ரெண்டும் வந்து அவுட்டோர் கேம்ஸ்ல வரும், இண்டோர் கேம்ஸ் வந்து தனியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆப்ஷன் டி வந்து போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா அது வந்து வராது. ஓகேவா? இது ரெண்டுமே வந்து அவுட்டோர் கேம்ஸ். அவுட்டோர் கேம்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஓகேவா? இப்போ வந்து கிரிக்கெட், அப்புறம் வந்து கிரிக்கெட்டை சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் அவுட்டோர் கேம்ஸ் சொல்லியிருக்காங்க, அப்புறம் இண்டோர் கேம்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவுட்டோர் கேம்ஸ்ல ஒரு பார்ட் வந்து கிரிக்கெட் அப்படின்றத போடலாம். ஆனா இங்க அவுட்டோர் கேம்ஸ் பத்தி எதுவுமே சொல்லலாம், ஹாக்கின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப கிரிக்கெட்ன்றது தனி கேம், ஹாக்கின்றது தனி கேம், இண்டோர் கேம்ஸ்ன்றது தனி கேம். ரெண்டுத்தையுமே வந்து கம்பைன் பண்ணக்கூடாது. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, ரிலேஷன்ஷிப்பை நல்லா புரிஞ்சுக்கணும். இண்டோர் கேம்ஸ் அப்படின்னு கொடுத்ததுனால இது வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்றது தான் கொடுத்துருக்காங்க. இண்டோர் கேம்ஸ்னு கொடுத்தாங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையும் அவங்க வந்து அவுட்டோர் கேம்ஸ் அசியூம் பண்ணிப்பாங்க. பண்ணிட்டு வந்து ஆப்ஷன் டி வந்து போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனால் நம்ம அப்படி எடுத்துக்கூடாது. அவங்க அவுட்டோர் கேம்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தா தான் நம்ம அதை அசியூம் பண்ணணும். எதுவுமே அசியூம் பண்ணாதீங்க. கொடுத்துருக்கிறத வச்சு ஆன்சர் பண்ண முடியுதா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது கிரிக்கெட்ன்றது தனி கேம், ஹாக்கின்றது தனி கேம், இண்டோர் கேம்ஸ்ன்றது தனி. ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, in the following questions these are given some statements followed by conclusions that can be drawn from them. Choose the conclusion which appeals to you to the most correct. ஸோ 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு தேர்ட் பாயிண்ட் வந்து கரெக்டாக தப்பான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அனாமிகா இஸ் டாலர் தென் தீபிகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனாமிகான்னு ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க வந்து டாலர், தீபிகாவோட டாலர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, ஸ்ருதி இஸ் டாலர் தென் தீபிகா. ஸோ ஸ்ருதி ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க தீபிகாவோட டாலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இப்போ இதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண போகிறோம். ஓகேவா? தேர்ஃபோர் தீபிகா ஷார்ட்டர் தென் அனாமிகா. ஸோ இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக தப்பா அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இந்த 2 பாயிண்ட் வச்சு இந்த தேர்ட் பாயிண்ட் வந்து கரெக்டாக தப்பா அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2 பாயிண்ட்டை நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஒன்று வந்து அனாமிகா ஹைட்டாக இருப்பாங்க, டாலராக இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்ருதி டாலராக இருப்பாங்க, தீபிகா கடைசியாக வருவாங்க. ஏன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து தீபிகா வந்து ஷார்ட்டாக தான் இருக்காங்களா, அதனால நம்ம கடைசியாக போட்டுக்கலாம். ஒன்று அனாமிகா டாலராக இருப்பாங்க, அப்படிலாம் வந்து ஸ்ருதி டாலராக இருப்பாங்க. ஸோ அப்படிலாம் ஸ்ருதி டாலராக இருப்பாங்க, இல்லை அனாமிகா டாலராக இருப்பாங்க. இந்த 2 பாசிபிலிட்டிஸ்ல ஏதோ ஒன்று தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்று இவங்க டாலராக இருப்பாங்க, அதுக்கடுத்து இவங்க ஃபர்ஸ்ட், இவங்க செகண்ட், இவங்க தேர்டாக இருப்பாங்க. அப்படி இல்லை இவங்க ஃபர்ஸ்ட், இவங்க செகண்ட், இவங்க தேர்டாக இருப்பாங்க. ஸோ இந்த 2 தவிர வேற எதுவுமே வரப்போகிறது கிடையாது. ஓகேவா? இப்போ என்ன எது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு கேட்குறாங்க அப்படின்னா தீபிகா இஸ் ஷார்ட்டர் தென் அனாமிகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இது ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி, இது செகண்ட் பாசிபிலிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியுமே வந்து என்னன்னா தீபிகாவோட அனாமிகா டாலராக இருக்காங்க. ஓகே, அவங்க கொடுத்துக்கிறது வந்து கரெக்ட். ஓகே, தீபிகா ஷார்ட்டர் தான் அனாமிகா. தீபிகா வந்து ஷார்ட்டராக தானே இருக்காங்க அனாமிகாவோட. ஸோ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியில் வந்து அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் பாசிபிலிட்டி பாருங்க, அதுலேயுமே வந்து தீபிகா வந்து ஷார்ட்டர் தான் அனாமிகா தானே. ஸோ செகண்ட்லையுமே அவங்க கொடுத்துருக்கு, செகண்ட் பாசிபிலிட்டிஸ்லுமே வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வந்து கரெக்ட். ஸோ அப்போ வந்து தீபிகா ஷார்ட்டர் தான் அனாமிகா அப்படின்றது ட்ரூ. அவ்வளோதான். ஓகேவா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபேஸ்புக் இஸ் ரிலேட்டட் டு ட்விட்டர் இன் த சேம் வே டெலகிராம் இஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ டெலகிராம் அப்படின்னா நம்ம அதில் என்ன பண்ணுவோம், சேட் பண்ணுவோமா? ஸோ அதே மாதிரி சேட்டிங் ஆப்லாம் எதில் இருக்குன்னு பாருங்க. சேட் அப்படின்றது வந்து ஒரு ஆப் கிடையாது, அது வந்து ஒரு பர்சன், இப்போ 1 to 1 பர்சன் வந்து சேட் பண்ணுறது, அந்த இதுதான் லிஸ்ட்டு தான் வந்து சேட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி மெசேஜும் வந்து 1 to 1 அது மாதிரி பண்ணுறது தான். ஸோ வாட்ஸ்அப் அப்படின்றது ஒரு அப்ளிகேஷன், சேட் பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் தான் வந்து வாட்ஸ்அப். மெசேஜ் அப்படின்றது டிஃபால்ட்டாக இருக்கிறது, சேட்டுன்றது நம்ம வாட்ஸ்அப்பில் ஒன் ஆஃப் த சேட்டை தான் வந்து சேட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து டெலகிராமில் நம்ம வந்து சேட் பண்ணுவோம், குரூப் ஃபார்ம் பண்ணுவோம், நிறைய பண்ணலாம். அதேமாதிரி வாட்ஸ்அப்லேயும் சேட் பண்ணலாம், குரூப் ஃபார்ம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதில் வந்து சேட் பண்ணலாம், வீடியோஸ் போடலாம், ரீல்ஸ் போடலாம், வீடியோஸ் பார்க்கலாம், அந்த மாதிரி நிறைய பண்ணலாம். ஆனால் டெலகிராமில் அது மாதிரி பண்ண முடியாது, வாட்ஸ்அப்பில் அது மாதிரி பண்ண முடியாது, மெசேஜில் அது மாதிரி பண்ண முடியாது, சேட்டில் அது மாதிரி பண்ண முடியாது. ஸோ ரிலேட்டடாக இருக்கிறதெல்லாம் பார்க்கணும். ஸோ அப்போ வந்து இன்ஸ்டாகிராம் வந்து வராது. இப்போ ஃபேஸ்புக், ட்விட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சோஷியல் நெட்ஒர்க். ஓகே, நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அது வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. ட்விட்டரில் நீங்கள் ஏதாவது ட்வீட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. அது சோஷியல் நெட்ஒர்க், எல்லாருமே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ டெலகிராம்ன்றது நம்ம வந்து ப்ரைவேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து ஃபேஸ்புக்கு ட்விட்டர் எப்படி ரிலேட்டபிளாக இருக்கும், சோஷியல் நெட்ஒர்க்காக இருக்கும், அதே மாதிரி டெலகிராமுக்கு ரிலேட்டபிளாக இருக்கிறது வந்து வாட்ஸ்அப். ஓகேவா? ஸோ சேட்டும் வராது, மெசேஜும் வராது. சேட்டுன்றது ஒன் ஆஃப் த பர்சனோட சேட்டை தான் வந்து சேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அது வராது, மெசேஜ்ன்றது வராது. ஸோ இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ், ரீல்ஸ்லாம் பார்க்கலாம், அதில் டெலகிராமில் பார்க்க முடியாது. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ரிலேட்டபிளாக இருக்கிறது வந்து வாட்ஸ்அப் தான்.
ஓகே, ஸோ எது எது ரிலேட்டபிளா இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த ஃபாலோயிங் கொஸ்டின் செலக்ட் த ரிலேட்டட் நம்பர் ஃப்ரம் த கிவன் ஆல்டர்னேட்டிவ். 24, 90, 88 நெக்ஸ்ட் கொஸ்டின் மார்க் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து 24ல இருந்து நம்ம 90 வந்து கொண்டு வரணும். ஸோ என்ன பண்ணா 90 வரும்னு சொல்லி பாருங்க. இப்போ வந்து 24ஓட ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ 24 பக்கத்துல 30 இருந்துச்சு, இல்ல வந்து 20 இருந்துச்சு, இந்த மாதிரிலாம் கிட்ட நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பிளஸ் பண்றது மைனஸ் பண்றது அந்த மாதிரி ஏதாவது பண்ணி பார்க்கலாம். பட் இது வந்து 24 விட அதிகமா இருக்குல்ல, ஸோ அப்போ வந்து மல்டிப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, கொஞ்சம் பக்கத்துல நியரர் வேல்யூஸ் இருந்தால் நம்ம பிளஸ் மைனஸ் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் அதிகமான வேல்யூஸ் இருந்தால் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். ஓகேவா, இப்போ 24 வந்து என்ன பண்ணா 90 வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ 24 இருக்கு. ஸோ 24 இன்டூ 5 பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் பெரிய நம்பரா ரவுண்டோட வேல்யூ, ஏன்னா 0 இருக்கிறதுனால ரவுண்டோட வேற வேல்யூ வரணும்னு சொல்லிட்டு 5 மல்டிப்ளை பண்றேன். ஸோ இப்போ 4 5 20, 0 கேரி 2, 10, 11, 12. ஸோ 120 வருது. இது 90 விட அதிகமா இருக்கு. ஸோ அப்போ அதுக்கு அடுத்த நம்பரால மல்டிப்ளை பண்றேன். அப்போ 24 இன்டூ 4 மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன வரும் பாருங்க. 4 4 16, 4 2 8, 96 வருது. ஸோ அப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நியரர் வேல்யூவா தான் இருக்கு 90க்கு. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு 90 தானே வேணும். அப்போ இதுல இருந்து என்ன பண்ணலாம், -6 பண்ணா இது வந்து 90 ஆயிடுது. ஓகே, ஸோ இதே மாதிரி 88க்கு ஃபாலோ ஆச்சுன்னா நம்ம அதான் ஆன்சர்னு சொல்லி போட்டுடலாம். ஓகேவா, ஸோ இப்போ அது பாருங்க 88 இன்டூ 4. இங்க 24 இன்டூ 4 மல்டிப்ளை பண்ணிருக்கோம்ல, அந்த 88 இன்டூ 4 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8 4 32, 2 கேரி 3, 8 4 32, 33, 34, 35. ஸோ 352 வருது. ஓகேவா, ஸோ அப்போ 88 வந்து நான் 4 மல்டிப்ளை பண்றேன், நமக்கு வந்து 352 வருது. ஸோ இப்போ 352ல இருந்து -6 பண்ணா நம்மளுக்கு வந்து என்ன வருதோ அந்த ஆன்சர். ஓகேவா, ஸோ அப்போ 352ல இருந்து 6 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இது 4 டைம்ஸ் 12 6 கொஸ்டின் 6 4 346ன்னு வருது நமக்கு ஆன்சர். ஆப்ஷன்ல பாருங்க 346 இருக்கான்னு, 346 இல்ல. அப்போ இந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகல. ஓகே, அப்போ இது வராது. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த 24 6 இந்த 24 இன்டூ 4 இருக்கு, அப்புறம் இங்க 6 இருக்கு. இதுக்கு ஏதாவது வந்து ரிலேட்டபிளா ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. எப்படி இருக்கு அப்படின்னா 24 நான் இப்போ வந்து 4 டிவைட் பண்றேன் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் என்ன 6. ஓகேவா, ஸோ அந்த 6 மைனஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி இருக்கா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க என்ன இருக்கு 88 இருக்கா. ஸோ அந்த 88 நான் 4 டிவைட் பண்றேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம், மல்டிப்ளை பண்றோம் 4 அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா டிவைட் பண்றோம் 4 அந்த மாதிரி அமைச்சுக்கோங்க. ஓகே, அந்த 22 அப்படின்ற நம்பரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து 24 அப்படின்ற நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் 4 மல்டிப்ளை பண்றேன், நம்மளுக்கு ஒரு வேல்யூ வருது. அதே 24 அப்படின்ற நம்பரை வந்து 4 டிவைட் பண்றேன், எனக்கு ஒரு வேல்யூ வருது. நான் அதை ரெண்டுத்தையும் வந்து மைனஸ் பண்றேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம வந்து 88 4 வந்து டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும் 22 வருதா. ஸோ அப்போ வந்து இங்க வந்து 352 வந்து நான் 22 வந்து மைனஸ் பண்ண போறேன். இந்த 6 பதிலாக நம்ம 22 போட போறேன். ஓகேவா, 22 போட்டா என்ன வரும், நம்மளுக்கு வந்து 330 வருது. ஸோ 330 ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க, ஆப்ஷன்ல இருக்கு பி. அப்பா இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் வருமோ அதெல்லாமே நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். ஸோ மல்டிப்ளை மட்டும் பண்ணிட்டு ஜஸ்ட் மைனஸ் பண்ணா எனக்கு வந்து ஆன்சர் வரல, ஆப்ஷன்ல அந்த ஆன்சரே இல்லை. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எந்த நம்பரால மல்டிப்ளை பண்றோமோ அதே நம்பரால டிவைட் பண்றேன். ஓகேவா, இப்போ அது 24 அப்படின்ற நம்பர் வந்து 4 மல்டிப்ளை பண்றேன், எனக்கு வந்து 96 வருது. அதே 24 அப்படின்ற நம்பரை வந்து 4 டிவைட் பண்றேன், எனக்கு வந்து 6 வருது. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்றேன், எனக்கு 90 வருது. ஸோ அதே மாதிரி சும்மா ஜஸ்ட் செக் தான் பண்றேன். ஓகேவா, ஸோ 88 வந்து 4 மல்டிப்ளை பண்றேன், 352 வருது. அதே 88 வந்து 4 டிவைட் பண்றேன், எனக்கு வந்து 22 வருது. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பார்த்தா 330 வருது. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா, இதெல்லாம் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நமக்கு புரியவே புரியாது. என்ன இப்படி வருது, எதுக்கு 2 கம்பைன் பண்ணியிருக்காங்க, அப்படி இப்படி வரும். ஸோ நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அறியாமலே ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். ஓகே, ஸோ அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் நம்மளால ஈஸியா வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, சிலாஜிசம் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. சம் ஏ ஆர் பி. ஓகே, சம் ஏ ஆர் பி, சம் பி இஸ் நாட் சி. ஸோ சம் பி இஸ் நாட் சி. ஸோ பின்றது ஃபுல் போர்ஷன், அதுல ஒரு சம் போர்ஷன் வந்து சி கிடையாது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி சம் நாட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிக்சர் எடுத்துக்கோங்க. சம் பி இஸ் நாட் சி. ஓகேவா, இப்போ கன்க்ளூஷன் பாருங்க, சம் சி இஸ் நாட் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதுல கொடுத்துருக்கதை நீங்க அப்படியே வரைஞ்சு பாருங்க. இதுல வச்சு செக் பண்ண முடியல, இந்த பிக்சர் வச்சு செக் பண்ண முடியல, இதுல கொடுத்துருக்கதை வரைஞ்சு பாருங்க. சம் சி இஸ் நாட் பி. ஓகேவா, இப்ப நான் வந்து சம் பி இஸ் நாட் சி அப்படின்னா சம் போர்ஷன் பில சம் போர்ஷன் வந்து சி இல்லைன்னு வரைஞ்சனா, அதே மாதிரி சில சம் போர்ஷன் வந்து பில இல்லைன்னு வரையும். ஓகேவா, ஸோ இந்த பிக்சர் வந்து நம்ம இங்க வரணும். ஓகேவா, இருக்குதான்னு பாருங்க. இல்ல நமக்கு இந்த இடத்துல பி இருக்கு, இந்த இடத்துல சி இருக்கு, இங்க சி இருக்கு, இங்க பி இருக்கு. ஸோ அப்போ இது வந்து வராதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ கன்க்ளூஷன் வந்து வராது. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, சம் பி ஆர் ஏ. ஸோ இதுதானே சம் போர்ஷன்.
சம் ஏ ஆர் பினாலும் சம் பி ஆர் ஏனாலும் சேம் தானே, அப்போ கன்க்ளூஷன் 2 வந்து வரும். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். சிம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது ஒரு பிளட் ரிலேஷன் சம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இஃப் மை சன்ஸ் கிராண்ட் டாட்டர் இஸ் த டாட்டர் இன் லா ஆஃப் கார்த்திக், தென் ஹவு இஸ் கார்த்திக்ஸ் டாட்டர் சன் இஸ் ரிலேட்டட் டு மை ஹஸ்பண்ட்ஸ் ஒன்லி சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படின்னா, இஃப் மை சன்ஸ் டாட்டர், ஸோ இந்த மைன்றது பர்சனுக்கு வந்து யாருனே தெரியல. ஸோ மை அப்படின்ற பர்சன் வந்து நம்ம வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகே, யாருன்னு தெரியலையா, இப்போதைக்கு நம்ம ஏன்னு எடுத்துப்போம். ஸோ மை சன்ஸ் டாட்டர் அப்படின்னா இந்த ஏன்ற பர்சனுக்கு வந்து ஒரு சன் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு டாட்டர் இருக்காங்க. ஓகே, மை சன்ஸ் டாட்டர் இஸ் அ டாட்டர் இன் லா ஆஃப் கார்த்திக். ஓகே, கார்த்திக்கோட டாட்டர் இன் லா அப்படின்னா, டாட்டர் இன் லா அப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தம்மா. ஸோ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருப்பாங்களா, ஸோ அந்த ஹஸ்பண்டோட பேரண்ட் தான் வந்து கார்த்திக். ஓகே, அது கார்த்திக் வந்து இவங்க இந்த பர்சன் வந்து டாட்டர் இன் லா அப்படின்னு வருவாங்க. ஓகே, முடிஞ்சு. நெக்ஸ்ட் எடுத்துக்காங்க பாருங்க. தென் ஹவு இஸ் கார்த்திக்ஸ் டாட்டர் சன். ஸோ இப்போ கார்த்திக் வந்து ஒரு டாட்டர் இருக்காங்க, அந்த டாட்டருக்கு வந்து ஒரு சன் இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த சன் இவங்க வந்து இஸ் ரிலேட்டட் டு மை ஹஸ்பண்ட்ஸ் ஒன்லி சன். இப்போ இவங்க வந்து என்னோட ஹஸ்பண்டோட ஒன்லி சன்னுக்கு என்ன ரிலேஷன் சொல்லி கேட்குறாங்க. ஓகே, மை ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னதுனால இந்த மைன்றது வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டோம்ல, யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ ஜெண்டர் பண்ணிடலாம், ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மை ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபீமேல், அவங்களுக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஸோ மை ஹஸ்பண்ட் ஒன்லி சன், அந்த மை ஹஸ்பண்ட் ஒன்லி சன்னா அந்த சன்னை யார் எந்த இடத்துல வருவாங்க, இங்கே தான் வராங்க, இங்கே இருக்கவங்க தான். இவங்களுக்கும் சன்னா இவங்களுக்கும் சன் தான். ஸோ மை ஹஸ்பண்ட் ஒன்லி சன்னா இந்த பர்சன் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த பர்சனுக்கு வந்து இந்த பர்சன் வந்து என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஹவு இஸ் கார்த்திக் டாட்டர் சன், கார்த்திக்கோட டாட்டரோட சன்னா இங்க இருக்கிற பர்சன் இஸ் ரிலேட்டட் டு மை ஹஸ்பண்ட் ஒன்லி சன். மை ஹஸ்பண்ட் ஒன்லி சன்னா இங்க இருக்க பர்சன். ஸோ இங்க இருக்க பர்சனுக்கு வந்து இங்க இருக்கவங்க வந்து என்ன உறவு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ என்ன ரிலேஷனா இருக்கும் பாருங்க. இவங்க வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க, அந்த அவங்களுக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்க அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து சிப்ளிங்ஸ்னு கூட பிறந்த ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ அவங்களோட பையன். ஓகேவா? ஸோ அப்போ பாருங்க, இவங்க வந்து ஒரு ஜென்ரேஷன், இவங்க ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், இவங்க செகண்ட் ஜென்ரேஷன், இங்க இருக்க பர்சன் தேர்ட் ஜென்ரேஷன் அப்படி வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து என்ன வரும், கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர் அந்த மாதிரி ரிலேஷன் வருமா. மேலே பார்த்தோம் அப்படின்னா கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர் அந்த மாதிரி ரிலேஷன் வரும், கீழே பார்த்தோம் அப்படின்னா கிராண்ட் சன் கிராண்ட் சைல்டு அந்த மாதிரி ரிலேஷன் வரும். இப்போ இங்க பையன் அப்படின்றதுனால என்ன ரிலேஷன் வரும், கிராண்ட் சன் அப்படின்னு ரிலேஷன் வரும். ஸோ அப்போ நம்ம ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ நம்ம பொண்ணோட வீட்டுக்காரரோட தங்கச்சியோ அக்காவோ அவங்களோட பையன். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இவங்களுக்கு பையன் அப்படின்னா ரெண்டு ஜென்ரேஷன் தள்ளி தானே போறோம். ஸோ அப்போ வந்து கிராண்ட் சன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ சன் இப்போ நம்ம வந்து மற்ற எல்லா ஆப்ஷனுமே வருதா வரலையான்னு சொல்லி செக் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ சன் அப்படின்னு போட்டோம்னா இப்போ இந்த பர்சனுக்கு வச்சுதானே கேட்கறாங்க. ஸோ இந்த பர்சனுக்கு ஒரு பையன் இருந்தால் தான் நம்ம சன்னு போட முடியும். ஸோ இவங்க வந்து அந்த பர்சனோட பையன் கிடையாது, அப்போ நமக்கு வந்து சன் வந்து வராது. ஸோ கிராண்ட் மதர் வராது, நமக்கு வந்து மேல இருந்து கீழே தான் கேட்கறாங்க. ஹவு இஸ் திஸ் பர்சன் ரிலேட்டட் டு திஸ் பர்சன். ஸோ மேல இருந்து கீழே போறதுனால கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர் அந்த ரிலேஷன்ஷிப் வராது. ஓகேவா? இப்போ நெஃப்யூ அப்படின்னா இப்போ இந்த அவங்களோட பொண்ணுக்கு, ஓகே, இங்க இருக்க இந்த இவங்களோட பொண்ணுக்கு இந்த பையன் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ரிலேஷன் கேட்டாங்கன்னா நமக்கு வந்து நெஃப்யூ ஆன்சர் வரும். ஓகேவா? பட் ஆனால் இவங்களுக்கு கேட்கலாம், மேல இருக்கவங்களோட அப்பாவுக்கு தான் கேட்கறாங்க. ஸோ அப்பாவுக்கு கேட்கும் போது இந்த பையன் வந்து பொண்ணோட பையன் மாதிரி தான். ஓகேவா? ஸோ அப்போ வந்து கிராண்ட் சன் வரும். ஸோ நமக்கு ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ நீங்க வந்து பிளட் ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களால யோசிக்க முடியும். ஓகே, டக்குன்னு. ஸோ அதனால நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ். Second option that is related to the third term in the same way as the second term is related to the first term. ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து சிமிலாரிட்டிஸ் மாதிரி இருக்கிற கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபோர்ஸ் அப்படின்றதுக்கு வந்து டைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ எனர்ஜிக்கு வந்து என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபிசிக்ஸ் கொஸ்டின். ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்க்கும்போது கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும், அதில் இருக்க பீரியாடிக் டேபிள்லாம் படிச்சிருக்கணும். இது வந்து ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கணும், ஃபிசிக்ஸ்ல இருக்க யூனிட்ஸ் வந்து படிச்சிருக்கணும். படிச்சிருந்தா இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். படிக்கலாம் இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண முடியாது. ஓகேவா? நீங்க வந்து ரீசனிங் கொஸ்டினாவும் எடுத்துக்கலாம், ஃபிசிக்ஸ் கொஸ்டினாவும் எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ வந்து ஜெனரல் அவேர்னஸ்ல சயின்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரயில்வே எக்ஸாம்ல சயின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? இப்போ நீங்க ஃபிசிக்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபோர்ஸ்னா என்ன, டைனா என்ன அப்படின்னா நம்ம வந்து நிறைய யூனிட்ஸ் படிப்போம்ல. ஓகே, யூனிட்ஸ் நேம்ல நான் எஸ்ஐ யூனிட் அப்படின்னு படிப்போம், அதுக்கப்புறம் வந்து சிஜிஎஸ் யூனிட் அப்படின்னு படிப்போம், அடுத்து எம்கேஎஸ் யூனிட் படிப்போம், அதுக்கப்புறம் எஃபிஎஸ் யூனிட் படிப்போம். இதெல்லாமே வந்து பிசிக்ஸ்ல நம்ம யூஸ் பண்ற டேர்ம்ஸோட யூனிட்ஸ். ஓகேவா? இப்போ எஸ்ஐ யூனிட் அப்படின்னா சிஸ்டம் இன்டர்நேஷனல். ஓகே, சிஸ்டம் இன்டர்நேஷனல் தான் எஸ்ஐ யூனிட்டோட ஃபுல் ஃபார்ம். இப்போ சிஜிஎஸ் அப்படின்னா சென்டிமீட்டர் கிராம் செகண்ட், அதான் ஷார்ட் ஃபார்ம் சிஜிஎஸ் அப்படின்னு சொல்றாங்க. எம்கேஎஸ் அப்படின்னா வந்து மீட்டர் கிலோகிராம் செகண்ட், அதுதான் வந்து எம்கேஎஸ் சொல்றாங்க.
எஃபிஎஸ் அப்படின்னா ஃபுட் பவுண்ட் செகண்ட், அதான் வந்து எஃபிஎஸ் சொல்றாங்க. ஸோ ஒரு இதுலயுமே வந்து ஒரு யூனிட் இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஃபோர்ஸ் அப்படின்ற சிஜிஎஸ் யூனிட் பேர் தான் வந்து டைம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி எனர்ஜிக்கு வந்து என்ன அப்படின்னா இஆர்ஜி. இதெல்லாம் நீங்க பிசிக்ஸ் படிச்சிருந்தாதான், யூனிட்ஸ் படிச்சிருந்தாதான் நம்ம இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண முடியும், இல்ல ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயம். பீரியாடிக் டேபிள் படிக்கின்றது ஒரு பேசிக்கான விஷயம், யூனிட்ஸ் படிக்கணுன்றது ஒரு பேசிக்கான விஷயம். ஸோ இதெல்லாமே வந்து நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து எனர்ஜியோட சிஜிஎஸ் யூனிட் வந்து இஆர்ஜி. ஓகே, ஃபோர்ஸ்க்கு வந்து டைம், அந்த மாதிரி எனர்ஜிக்கு வந்து இஆர்ஜி. ஸோ அப்போ வாட்னா என்னவா இருக்கும், ஜூல்னா என்னவா இருக்கும், கூல்னா என்ன, கூலும்னா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணி படிங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Identify the rule in the given number arrangements and find the number to replace the question mark. ஸோ எந்த கொஸ்டின் மார்க் இருக்கு அதை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பயுமே இந்த மாதிரி சர்க்கிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்க நம்பர்ஸ் வச்சு ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகேவா? அப்போ பாருங்க, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 to 5 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 8 into 5 மல்டிப்ளை பண்ணோம்னா 8 5s are 40. ஸோ மேலே இருக்கிறது பாருங்க 4 into 5. ஸோ 4 5 கொடுத்தோம் அப்படின்னா 4 5s are 20. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 வருது. ஸோ சென்டராக 20 இருக்கு. ஸோ இதுவா இந்த மெத்தட் தான் இருக்கும், கண்டிப்பாக கிடையாது, பட் மேபி இருக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அதே மாதிரி 4 into 5னா 4 4s are 20. அதுக்கப்புறம் 6 into 3னா 6 3s are வந்து 18. ஸோ மைனஸ் பண்ணால் 2 வருது. ஸோ அப்போ இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும் பாருங்க, 8 into 7னா வந்து 56, 5 into 6னா வந்து 30. ஸோ இதை மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து 26 வரும். ஸோ ஆப்ஷன் வந்து 26, ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ளஸ் பண்ணலாம், மைனஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஜஸ்ட் எனக்கு வந்து மல்டிப்ளை பண்ணணும்னு தோணுச்சு, அதனால மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணி கூட பாருங்க. ஸோ இப்போ 8 + 5னா உங்களுக்கு 13 வரும். 4 + 5னா வந்து 9 வரும். ஸோ 13ல 9 போர்ஷனும் வந்து 4 வரும். ரொம்ப மினிமம் நம்பர் தான் இருக்குது. இங்கே 20 வந்து வேறு இருக்குது. ஸோ அதனால வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஸோ ஒன்று நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சூஸ் a one which is different from others. ஸோ கால்சியம், அலுமினியம், சோடியம், நைட்ரஜன். இதை பார்த்தவங்களே தெரியும் நமக்கு ஆன்சர் வந்து நைட்ரஜன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து மெட்டல்ஸில் வரும், இது வந்து நான் மெட்டல்ஸில் வரும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரி தான் வந்து படிக்கணும். ஜஸ்ட் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். நைட்ரஜன் வந்து ஒரு கேஸ். ஓகேவா? மற்ற எல்லாமே மெட்டல்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் பேசிக்கான விஷயம் தான், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு மேத்தமெட்டிக் ஆப்ரேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 17 +க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை 6, மல்டிப்ளை பதிலாக நம்ம என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் 13 டிவைடுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ -8. இதை சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர் வந்து சொல்லணும். எப்போ போல போர்ட் மாஸ் ரூல் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்கெட்டில், ஆஃப் இல்லை, டிவைட் இல்லை, நெக்ஸ்ட் மல்டிப்ளேஷன் தான். ஸோ மல்டிப்ளை இதுதான். ஸோ 17 × 6 தான், 7 6 are 42, 6 are 6 10, ப்ளஸ் 13 -8. நெக்ஸ்ட் ஆட் பண்ணுமோ, அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். 5 1 1 -8. ஸோ 15ல 8 போர்ஷனாக 7 0 1. ஸோ 107 தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப நாள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, டக்குன்னு பண்ணிடணும். நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டடி த டயக்ராம் given below and answer the questions based on it. Triangle represents the persons who can speak English. ஸோ ட்ரையாங்கிள் இருக்கவங்க எல்லாமே வந்து இங்கிலீஷ் பேசுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சர்க்கிள் represents the person who can speak தமிழ். ஸோ சர்க்கிள் வந்து தமிழ், ஸ்கொயர் வந்து ஹிந்தி. ஸோ இதை வச்சு தான் ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபைண்ட் த ரேஷ் ஆஃப் த பர்சன் ஹூ கேன் ஸ்பீக் ஒன்லி தமிழ். ஸோ ஒன்லி தமிழ் அப்படின்னா சர்க்கிளை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சர்க்கிள்லையுமே வேறு யாருமே வரக்கூடாது. ஒன்லி தமிழ்னா அந்த தமிழ் மட்டும் தான் பேசுவோம். அப்படின்னா இப்போ இந்த 31 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ட்ரையாங்கிளில் வருது. ஸோ அப்போ இதை நம்ம எடுத்துக்கூடாது. இந்த 12 எடுத்துட்டா ட்ரையாங்கிள்லேயும் வருது, ஸ்கொயர்லேயும் வருது, அப்போ அதையும் எடுத்துக்கூடாது. இந்த 44னா ட்ரையாங்கிள் வருது, அதையும் எடுத்துக்கூடாது. ஸோ அப்போ எனக்கு வந்து 26 அது மட்டும் தான் வந்து சர்க்கிளில் இருக்குது. ஸோ சர்க்கிளில் இருக்க பர்சன்ஸ் மட்டும் தானே தமிழ் பேசுகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ ஒன்லி தமிழ்னா சர்க்கிளில் மட்டும்தான் இருக்கும். அப்போ 26 தான் வந்து சர்க்கிளில் மட்டும் இருக்குது. ஸோ அப்போ வந்து 26 போட்டுக்கலாம். ஓகே, ரேஷியோ தானே கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் போடுவோம், அதுக்கப்புறம் வந்து ஆல் தி 3 லாங்குவேஜஸ் போடணும். ஸோ தமிழ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, ஹூ கேன் ஸ்பீக் ஆல் தி 3 லாங்குவேஜஸ். ஸோ எல்லா லாங்குவேஜுமே பேசுகிற ஒரு பர்சன். ஸோ எல்லா லாங்குவேஜுமே பேசணும், இங்கிலீஷும் பேசணும், தமிழும் பேசணும், ஹிந்தியும் பேசணும். இப்போ 3 இடத்துலையுமே இருக்கணும். ஓகே, 3 லாங்குவேஜஸும் பேசுகிற பர்சனும் காமனாக ஒரு பிளேஸில் இருக்கும். அது யாருன்னு பாருங்க, இந்த 12 எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து சர்க்கிள்லேயும் இருக்காங்க, ஸ்கொயர்லேயும் இருக்காங்க, ட்ரையாங்கிள்லேயும் இருக்காங்க. இப்போ 31 எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்கொயரில் இல்லை, ஸோ 31 வரமாட்டாங்க. 20 எடுத்திங்கன்னா அவங்க சர்க்கிள் இல்லை, அவங்களும் வரமாட்டாங்க. 43 எடுத்துட்டீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் தான் இருக்காங்க, அவங்க வரமாட்டாங்க. 26 சர்க்கிளில் மட்டும் தான் இருக்காங்க, அவங்க வரமாட்டாங்க. ஸோ 44னா ட்ரையாங்கிள் மட்டும் தான் இருக்காங்க, அவங்க வரமாட்டாங்க. ஸோ இவங்களும் வெளியே இருக்காங்க, இவங்களும் வெளியே இருக்காங்க. அப்போ ஒரே ஒரு பர்சன் வந்து யாருன்னா 12 மட்டும் தான். ஸோ அப்போ வந்து நம்ம 12 கொடுப்போம், அவ்வளோதான். இப்போ ரேஷியோன்றதுனால நம்ம வந்து இந்த மாதிரி டாட் வச்சு எழுதிக்கலாம், அப்படிலாம் வந்து டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்படி எழுதிட்டோம் அப்படின்னா இதை கேன்சல் பண்ணலாமா?
கேன்சல் பண்ண இந்த 13/6 2 டேபிள் கேன்சல் பண்ணோம். ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 13/6. ஓகேவா? ஸோ நம்ம வந்து 26/12 கண்டுபிடிச்சிருவோம். ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா 26/13 இருக்கா? சரி, நம்ம தான் ஏதோ கால்குலேஷன் மிஸ் பண்ணியிருப்போம். 13 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ்ட்ல வந்து ஆப்ஷன் சி டிக் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து பி 13/6. டிவைட் பண்ண முடிஞ்சா டிவைட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த பீப்புள் ஹூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி? ஓகேவா? இப்போ இங்கிலீஷ் பேசுறவங்க எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சு ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹிந்தி பேசுறவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சு ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேர்த்தையும் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கிலீஷ்ல அவங்க யாரும் பேசுறாங்க பாருங்க. 43. இங்கிலீஷ்ல இருக்கவங்க எல்லாருமே எழுதிக்கோங்க. ஓகே, 43. அதாவது ட்ரையாங்கிள் இருக்கவங்க எல்லாருமே வரணும். 31, அப்புறம் வந்து 12, 44, 20, 12 இவங்க எல்லாமே வந்து இங்கிலீஷ் பேசுறவங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஆட் பண்ணணும். ஸோ 43, 31, 12, 28, 44, இன்னொரு 12 இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் பாருங்க. 8, 9, 10, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஸோ 0, 2, 4, 5, 6, 7, 8, 9, 10, 14, 15, 16, 17. ஸோ 170 வருது. இங்கிலீஷ் மட்டும் ஆட் பண்ணோம். அதே மாதிரி ஹிந்தி ஆட் பண்ணோம். ஸோ ஹிந்தி யார் யாரெல்லாம் இருக்காங்க பாருங்க. 28, 12, 36 இந்த 3 பேர் ஹிந்தி பேசுறாங்க. ஸோ 28, 12, 36 இது 3 பேர் ஆட் பண்ணால் 8 + 2 10 16 6 கேரி 1 3 4 5 6 7 76. ஸோ இப்போ நம்ம இதை எடுத்து மைனஸ் பண்ண வேண்டியதான். ஸோ 170யும் 76 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 6 times 10 6 போச்சுன்னா 4, 16 7 போச்சுன்னா 9. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 94. அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹவு மெனி பீப்புள் கேன் ஸ்பீக் போத் ஹிந்தி அண்ட் தமிழ்? ஸோ ஹிந்தியும் பேசுகிறோம், தமிழும் பேசுகிறோம். ஓகேவா? ஹிந்தினா யார்? ஸ்கொயரில் இருக்கவங்களாம் ஹிந்தி, சர்க்கிளில் இருக்கவங்களாம் தமிழ். இந்த ரெண்டுமே பேசுகிறவங்க மட்டும் தான் வேணும். அப்போ நம்ம ட்ரையாங்கில் இருக்கவங்க யாருமே எடுத்துக்க தேவையில்ல. அப்போ 43 தேவையில்ல, 12 தேவையில்ல, 44 தேவையில்ல. இப்போ இந்த 2 மட்டும் தான் தேவை. அது 2க்குமே பேசுகிறவங்க தான் தேவை. ஸோ அப்போ வந்து 28 பார்த்தீங்கன்னா ஹிந்தி மட்டும் தான் பேசுகிறாங்க, சர்க்கிள் இல்லை, தமிழ் பேச மாட்டாங்க. 36 பார்த்தீங்கன்னா தமிழ் பேச மாட்டாங்க. 26 பார்த்தீங்கன்னா தமிழ் மட்டும் தான் பேசுவாங்க. 31 பார்த்தீங்கன்னா ஹிந்தி பேச மாட்டாங்க. அப்போ ரிமைனிங் யார் இருக்காங்க? 12 இருக்காங்க. இவங்க தான் வந்து ஹிந்தியும் பேசுவாங்க, தமிழும் பேசுவாங்க. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான், சிம்பிளான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆல் எம்ப்ளாயீஸ் இன் கம்பெனி XYZ ஆர் வெல் பெய்ட். ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம், ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கும். irrelevant-ஆ இருந்தால் நம்ம தப்புன்னு போட்டுடலாம் ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல் எம்ப்ளாயீஸ் இன் கம்பெனி XYZ ஆர் வெல் பெய்ட் வெல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கன்க்ளூஷன் எதை கொடுத்துருக்கான்னு பாருங்க. எம்ப்ளாயீஸ் ஆஃப் த கம்பெனி XYZ earn not less than 10 LPA. ஸோ அவங்க பெய்ட் வெல் அப்படி தான் சொல்லியிருக்காங்களே தவிர எவ்வளோ வாங்குறாங்க, 10 12 20 அப்படின்னு அந்த அமௌண்ட்டை பற்றி அவங்க எதுவுமே பேசலை. ஸோ இது irrelevant-ஆ இருக்குது. ஸோ அப்போ வந்து அது கன்க்ளூஷன் ஒன் வந்து வராதுன்னு முடிவு பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஆல் த எம்ப்ளாயீஸ் ஆஃப் கம்பெனி XYZ ஆர் ஃபினான்ஷியலி ஹாப்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து வெல் பெய்டுன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர அந்த பே பண்ணதுனால அவங்க வந்து ஹாப்பியா இருக்காங்களா இல்ல சோகமா இருக்காங்களா அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? அவங்க நல்ல சம்பளம் தராங்க, அவ்வளவுதான், அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர அவங்க சந்தோஷமா இருக்காங்க கஷ்டமா இருக்காங்களான்னு எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ மென்ஷன் பண்ணாதப்ப நம்ம இங்க ஹாப்பின்ற வேர்டு வந்து கொடுத்துருக்கதை நம்ம எடுத்துக்கூடாது. ஸோ அப்போ இதுவும் தப்பு. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து நெய்தர் ஆஃப் தேர் ஃபாலோஸ். அவ்வளோதான். ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கத கன்க்ளூஷன்ல கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்ம அதை எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அசோசியல் ரீசன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சா அட்டன் பண்ணணும், இல்லை விட்டுருங்க. ஓகேவா? ஸோ இதில் பாருங்க அசோசியல் கொடுத்துருக்காங்கன்னா லீவ்ஸ் ஆர் green in color அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இது கரெக்டாக தப்பான்னு தெரியணும். ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஸோ எல்லா லீவ்ஸுமே வந்து green கலர் தான் இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்க ரீசன் வந்து குளோரோஃபில் green pigment is present in this. ஸோ ரீசன்ல கொடுத்துருக்கிறது வந்து அசோசியல்ல கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கான காரணமா இருக்கும். ஓகேவா? அது கரெக்டாக இருக்கும்னு பார்க்கணும். லீவ்ஸ் எல்லாமே வந்து green கலர்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த green கலர்ல இருக்கிற காரணம் வந்து அது குளோரோஃபில் அப்படின்ற ஒரு பிக்மெண்ட் இருக்கிறதுனால தான். ஸோ அப்போ ரீசன் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். அசோசியல் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கான ரீசன் தான் வந்து இந்த ரீசன்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து என்னது? போத் A and R are true and R is the correct explanation of A. ஓகேவா? ஸோ வந்து லீவ்ஸ்லாம் green கலர்ல தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஜென்ரலாக இருக்கும் தெரியும். ஆனால் அதுக்கான காரணம் குளோரோஃபில் தான் அப்படின்றது தெரிஞ்சா இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. தெரியல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கோடிங் அண்ட் டிகோடிங் கொடுத்துருக்காங்க. ரிலேட்டிவ் வந்து TGNCVKXG அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கசின் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ரிலேட்டிவ் அப்படின்றது வந்து R இருக்கு, நெக்ஸ்ட் இங்கே T இருக்கு. எதுக்கு அடுத்து T1 பாருங்க, RST. ஸோ ஒரு லெட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் E பார்த்தீங்கன்னா ஈக்கு அடுத்து என்ன வரும்? F ஒரு லெட்டர் விட்டுட்டாங்க, G இருக்கு. அப்புறம் L பார்த்தீங்கன்னா M ஒரு லெட்டர் விட்டுட்டாங்க, N இருக்கு. அதுக்கப்புறம் ஏக்கு அடுத்து B வருமா, B விட்டுட்டாங்க, C இருக்கு.
அதுக்கடுத்து டிக்கு அடுத்து யூ வருமா, யூ விட்டுட்டாங்க, வி இருக்கு. அதுக்கப்புறம் ஐக்கு அடுத்து ஜே வரும், ஜே விட்டுட்டாங்க, கே இருக்கு. அதுக்கப்புறம் விக்கு அடுத்து டபிள்யூ வரும், அதுக்கு அடுத்த எக்ஸ் வரும். ஸோ டபிள்யூ விட்டுட்டாங்க, எக்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இக்கு அடுத்து எஃப் வரும், அது விட்டுட்டாங்க, ஜி இருக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு லெட்டர் மிஸ் பண்ணால் நெக்ஸ்ட் லெட்டர் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதே மாதிரி தான் கசினுக்கு பார்க்க போகிறோம். ஸோ சிக்கு அடுத்து என்ன வரும், டி இ. அப்போ நம்ம டி விட்டுட்டோம் அப்படின்னா இ வரணும். ஆப்ஷன் எல்லாமே வந்து இ தான் இருக்கு. ஸோ அப்போ இது வேணாலும் வரலாம். அதுக்கப்புறம் ஓக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பி விட்டுட்டா நமக்கு வந்து கியூ வரணும். ஓகே, பி விட்டுறணும், கியூ வரணும். ஸோ கியூ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல வந்து கியூ தான் இருக்கு, ஆப்ஷன் பில டபிள்யூ இருக்கு, அப்போ ஆப்ஷன் பி வராது, ஆப்ஷன் சில வந்து எது வேணாலும் வரலாம். அதுக்கப்புறம் யூ இருக்கு, யூக்கு அடுத்து வி டபிள்யூ. ஸோ வி விட்டுறணும், உங்களுக்கு வந்து டபிள்யூ தான் வரணும். ஸோ இங்கே டபிள்யூ தான் இருக்கு, இங்கே யூ இருக்கு, அப்போ வராது, இங்கே டபிள்யூ தான் இருக்கு. நெக்ஸ்ட் எஸ், எஸ்ஸுக்கு அடுத்து டி யூ. ஸோ டி விட்டுறணும், யூ வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கே இருக்கு, அப்போ இது வராது. ஸோ நெக்ஸ்ட் ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, அங்கே யூ. ஸோ அப்புறம் ஒரு ஆன்சர் தான் ஆப்ஷன் பி. அவ்வளோதான், சிம்பிளான கோடிங் அண்ட் டிகோடிங் தான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, குவாவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜோக்கர்ஸ் வச்சு சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜாவா கேட்குறாங்க. இப்போ வந்து கோடிங் அண்ட் டிகோடிங்ல வந்து நம்பர்ஸ் கொடுத்துருந்தா, சிம்பிள்ஸ் கொடுத்துருந்தா, நம்பர்ஸ் கொடுத்துருந்தாலும் ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துருந்தாலும் கஷ்டம். சிம்பிள்ஸ் கொடுத்துருந்தா ரொம்ப ஈஸி. ஏன்னா ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துருந்தா அது முன்னாடி வருதா பின்னாடி வருதா, எத்தனை லெட்டர்ஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும். நம்பர்ஸ் கொடுத்துருந்தா அது வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் இருக்க நம்பர்ஸா இல்லை ரிவர்ஸ் டைரக்ஷனில் இருக்க நம்பர்ஸா இல்லை ஆல்ஃபபெட் பேரிங்கோட நம்பர்ஸா அப்படின்றத உங்களுக்கு தெரியணும். ஆனால் சிம்பிள்ஸ் கொடுத்துருந்தா எதுவுமே தெரிய வேண்டாம், ஜஸ்ட் டேரக்டா ஜீனா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எப்படியே எழுத வேண்டியதான். ஓகேவா? இப்போ பாருங்க, இதில் ஜீல என்ன கொடுத்துருக்காங்க, ஜீனா வந்து பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களா, அப்போ எங்கெல்லாம் ஜி வருதோ பெர்சன்டேஜ் போட வேண்டியதான், அவ்வளோதான். யூக்கு வந்து டாலர் கொடுத்துருக்காங்கன்னா எங்கெல்லாம் யூ வருதோ அவங்க அதை போட வேண்டியதான். ஸோ ஏக்கு வந்து ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்கன்னா எங்கெல்லாம் ஏ வந்து ஸ்லாஷ் போட வேண்டியதான். ஸோ விக்கு வந்து அட்டு கொடுத்துருக்காங்கன்னா வி வர இடத்துல வந்து அட்டு போட வேண்டியதான். இப்போ ஏக்கு வந்து அதே தானே கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கெல்லாம் ஏ வருதோ அந்த இடத்துல ஸ்லாஷ் போட போகிறோம். ஓகே, அதேமாரி ஜோக்கருக்கு ஜே வர இடத்துல வந்து இந்த மாதிரி ஓப்பன் பேக்கெட் மாதிரி போடணும், ஓ வர இடத்துல வந்து ஸ்டார் போடணும், கே வர இடத்துல வந்து அண்டு போடணும், இ வர இடத்துல வந்து எக்ஸ்லமேட்டர் போடணும், ஆர் வர இடத்துல வந்து ப்ளஸ் போடணும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஜாவாக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஜேக்கு என்ன வரும் பாருங்க, இந்த ஓப்பன் ப்ராக்கெட் மாதிரி இருக்க தானே வரும். ஸோ அது எங்கே இருப்பாங்க, இது வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் மாதிரி இருக்கு. ஸோ இதான் ஓப்பன் ப்ராக்கெட் மாதிரி இருக்கு, இங்கே அட்டு இருக்கு, டி இருக்கு. அப்போ இதுவும் வராது, இது வராது, இது வராது. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ ஒன்னே ஒன்று தான் நம்ம வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கு, நம்ம ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம எலிமினேஷன் மெத்தட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் பொறுத்த வரைக்கும் என்னது, ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கிறதுக்கு ரிலவெண்ட்டாக இருந்துச்சுன்னா கரெக்டு, irrelevant-ஆ இருந்தால் தப்பு, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, இன் சம் ஆஃப் தி டயர் 2 cities ஆஃப் இந்தியா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளம். ஸோ சம் ஆஃப் தி டயர் 2 cities, அதில் வந்து சம் சிட்டிஸில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ கன்க்ளூஷன் பாருங்க, லேக் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி இஸ் ஒன்லி ப்ராப்ளம் இன் ரூரல் ஏரியாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டயர் 2 சிட்டிஸும் கொடுத்துருக்காங்க, இங்கே ரூரல் ஏரியாஸும் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ரூரல் ஏரியாஸ் அப்படின்னு ஏதாவது கொடுத்துருக்காங்களா ஸ்டேட்மெண்ட்ல? எதுவுமே கொடுக்கல. அப்போ நம்ம கண்டுபிடி தப்புன்னு போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஆல் டயர் 2 சிட்டிஸ் ஆர் நாட் வெல் கனெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எதை பற்றி பேசியிருக்காங்க பாருங்க, சம் டயர் 2 சிட்டிஸில் சம் நிறைய டயர் 2 சிட்டிஸ் இருக்கு, அதில் சம் சிட்டிஸ் தான் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ இது சேமா இல்லை, ஸோ அப்போ அது தப்பு. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து நெய்தர் ஆஃப் தெம் ஃபாலோஸ், அவ்வளோதான். கொடுத்துருக்கிறது அப்படியே ரிலவெண்ட்டாக இருக்கான்னு பார்க்கணும், வேறு எதுவுமே நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இது ஒரு கோடிங் அண்ட் டிகோடிங் தான். ஃப்ரீக்வன்சி வந்து இந்த மாதிரி எழுதியிருக்காங்க, இப்போ காமாக்கு வந்து எழுதி கேட்குறாங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி எப்படி எழுதியிருக்காங்க பார்க்கலாம், FOREQUENCY. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதும் போதே தெரிஞ்சிடும், கொடுத்துருக்க லெட்டர்ஸ் தான் வந்து அப்படி முன்ன பின்னா மாற்றி மாற்றி எழுதியிருக்க மாதிரி இருக்குது, வேறு எதுவும் புதுசாக இருக்கிற லெட்டர்ஸ் எழுதலை. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. ஸோ நம்ம வந்து 8 8 பிரிச்சுக்கலாம். ஸோ இங்கே இருக்க Q வந்து இங்கே இருக்குது, இங்கே இருக்க E வந்து இங்கே இருக்குது, இங்கே இருக்க R இருக்குது, இங்கே இருக்க S இங்கே இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்க Y வந்து இங்கே இருக்குது, அப்படியே டயக்னலாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யூக்கு மட்டும் F வருது. இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது தோணுதா, யூ இடத்துல F போட்டிருக்காங்க, இதை பார்க்கும்போது என்ன தோணுது, ஆல்ஃபபெட் பேரிங் மாதிரி தோணுதா? ஸோ ஃபியூ அப்படின்னு பார்த்தோமா, ஃபியூ அந்த மாதிரி படிச்சோம்ல. ஸோ அதனால ஆல்ஃபபெட் பேரிங், எஃபோட ஆல்ஃபபெட் பேரிங் வந்து யூ, அதை போட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து காமா வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ காமாவை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதே மாதிரி ஈக்குவலாக பிரிச்சுக்கோங்க. ஸோ ஏ அப்படியே டயக்னலாக வந்து பொசிஷன் மாற்றி போட்டுக்கோங்க. இங்கே ஏஎம். இப்போ எம்முக்கு என்ன வரும், எம்மோட ஆல்ஃபபெட் பேரிங் வந்து என்னது, என். ஸோ அப்போ எம் இருக்க இடத்துல வந்து என் போட போகிறோம். இப்போ AGNAM, அவ்வளோதான். ஸோ AGNAM ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? சரி, வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு 2-3 செகண்ட்ஸ்லேயே ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், ரொம்பலாம் வந்து யோசிச்சுட்டு போகக்கூடாது. ஓகேவா? ஸோ நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா டக் டக்குன்னு எதெல்லாம் வரும். இப்போ எஃப்யூனா
நீங்கள் உட்காந்து இப்படி ஆல்ஃபபெட் பரங்கி படிக்கல அப்படின்னா எஃப்க்கு யூக்கு என்ன ரிலேஷன், முன்னாடி வருதா பின்னாடி வருதா உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க, டைம் வேஸ்ட் ஆகும். ஆல்ஃபபெட் பேரிங் தெரிஞ்சுதான் இது டக்குனு படிச்சிடலாம். ஓகே, சொன்னவங்க எல்லாத்தையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, டெக்ஸ்ட் பண்ணுங்க. Rearrange the jumbled letters to make a meaningful word and then select the one which is different அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா, ஸோ இது முன்னாடி நம்ம பார்த்தோம்ல கொஸ்டினில் வந்து நம்ம வந்து அந்த ஆப்ஷன் டியை வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஜிஎன்டிஓ இதை வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக அந்த சம்பளம் வந்து இதை பண்ணல. ஆனால் இப்போ எனக்கு இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா கோல்டுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்று கண்டுபிடிச்சாலே மற்றதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு அது தெரிஞ்சிடும். ஓகேவா, ஸோ இப்போ கோல்டு அப்படின்னு தெரிஞ்சதுனால எனக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒன்று பார்க்குறேன். இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா அயன் அப்படின்னு தோணுது. ஓகேவா, செகண்ட் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா COPPER காப்பர். ஆனால் 2 இருக்கு. இதில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு நினைக்கிறேன், ஒரு தான் வரும். நெக்ஸ்ட் இங்கே வந்து பாருங்க சாண்ட். ஸோ இது பாருங்க அயன், காப்பர், கோல்டு இதெல்லாமே வந்து ஒரு மெட்டல்ஸ். ஓகேவா, சாண்ட் அப்படின்றது மெட்டல்ஸ்லாம் வராது. ஸோ அப்போ உங்களுக்கு ஆர்டர் ஒட்டுனது சாண்ட் தான். ஓகேவா, ஸோ இது வந்து முன்னாடி இருக்க கொஸ்டின் பேப்பர்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. அப்போ ஓ ஃபர்ஸ்ட் வச்சு, டி ஃபர்ஸ்ட் வச்சு, எல் ஃபர்ஸ்ட் வச்சு அப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால எனக்கு அது அப்படியே மெமரி ஆயிடுச்சு. மெமரி வந்து சேவ் ஆயிடுச்சு. அதனால நான் இதை பார்த்தோன்னே எனக்கு கோல்டுன்னு தோணுது. ஓகே, ஸோ எதுனா புரியுதா, இதனால நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து தானாகவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே தோணும். ஓகே, அந்த மாதிரி நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து நிறைய தோணும். ஓகேவா, ஸோ இதோட ஆன்சர் வந்து சாண்ட். ஆர்டர் நோட் கேட்குறவங்க, ஸோ ஆன்சர் வந்து சாண்ட். ஓகேவா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் 25 பாருங்க. சிலாஜ் கொடுத்துருக்காங்க சம் ஏ ஆர் டி இதுதான். ஓகேவா, சம் டி இஸ் நாட் ஆர். ஸோ சம் டீல ஒரு சம் போர்ஷன் வந்து ஆர் கிடையாது. ஓகேவா, முடிச்சு பிக்சர் வாங்கிடுச்சு. இப்போ கன்க்ளூஷன் பாருங்க, சம் டி ஆர் நாட் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சம் டி ஆர் நாட் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க சம் ஏஆர்டி இது ரெண்டுக்குமே வந்து சம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்காங்க, சம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சம் இருக்குன்னு கொடுத்ததுல வந்து சம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ரெண்டுக்குமே சம்பந்தம் இருக்குதான். ஸோ சம் டி ஆர் நாட் டி அப்படின்றது தப்பு. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க சம் ஏ ஆர் நாட் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்படி டைரக்டாவே இருக்கு. சம் ஏஆர்டி சம் ஏஆர் நாட் டி அப்படின்றது டைரக்டாவே இருக்கு. ஸோ இங்கே வந்து ஆர் அப்படின்றத கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஏவும் டியும் மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, மற்றபடி வந்து எந்த மீனிங்கும் கிடையாது. சம் நாட் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து ஏக்கும் டிக்கும் ரிலேஷன் இருக்கு, சம்ன்ற ரிலேஷன் இருக்கு. அப்போ ஏலேருந்து டியும் பிரிக்க முடியாது, டிலேருந்து ஏயும் பிரிக்க முடியாது. அப்போ அது சம் நாட் அப்படின்ற வர்றது ரெண்டுமே வந்து தப்பு தான். ஓகே, ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 2. None of the conclusion follows. ஸோ வந்து ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா ரெண்டுமே தப்பு, அதுக்கப்புறம் வந்து டிஏ ரெண்டு தான் கம்பேர் பண்ணியிருக்கோம், அப்போ எய்தர் வரலாமே, எதுக்கு வந்து எய்தர் போடலை, ஆப்ஷன் சி போடல, ஆப்ஷன் டி போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் இங்கே வந்து ரெண்டுமே வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். சம் நாட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஓகேவா, நம்ம வந்து இந்த எய்தர் போடும்போது எப்படி இருக்குன்னா ஒன்று வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும், ஒன்று வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். இந்த ரெண்டுமே வந்து தப்பாக இருக்கும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா தான் நம்ம எய்தருக்கு போகணும். ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் போகக்கூடாது, ரெண்டுமே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் போகக்கூடாது. ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் தான் அது ரெண்டு இது கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே தப்பாக இருந்துச்சுன்னா நம்ம எய்தருக்கு போகணும், இல்லைனா போகக்கூடாது. ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் பண்ணுங்க மிஸ்ஸிங் டேர்ம் வந்து கேட்குறாங்க. ஸோ SWOUUR ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்படி கம்பேர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் செகண்ட் கம்பேர் பண்ணுங்க, அப்புறம் தேர்டு கம்பேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ எஸ்ஸுக்கு எடுத்து பாருங்க, எஸ்ஸுக்கு எடுத்து TU வருமா, ஸோ டி விட்டுட்டாங்க, யூ இங்கே இருக்கு. அதுக்கப்புறம் வி விட்டுட்டாங்க, டபிள்யூ இங்கே இருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ் விட்டுட்டாங்க, ஒய் இருக்கு. அதுக்கடுத்து ZA, ஸோ Z விட்டுட்டா இங்கே என்ன வரும், ஏவும். ஓகேவா, அதுக்கப்புறம் பாருங்க டபிள்யூ வந்து யூ ரிவர்ஸில் போகுது. ஸோ டபிள்யூ கூட என்ன வரும், வி, அதுக்கடுத்து யூ. ஸோ வி விட்டுட்டாங்க, யூ இருக்கு. ஓகேவா, யூ அடுத்து இருக்கு, எஸ் இருக்கு. ஸோ இங்கே என்ன வரும், டி வருமா, டி விட்டுட்டாவும் எஸ் இருக்கு. அதுக்கப்புறம் கியூ இருக்கு. அப்புறம் ஆர் வருமா, ஆர் விட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் கியூ இருக்கு. அதுக்கப்புறம் என்ன வரும், டி விட்டுட்டுவாங்க, அதுக்கப்புறம் ஓ இருக்கும். அப்போ ஏ கட்டு ஓ. ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்வேர்டில் போகிறாங்க, அதுக்கப்புறம் ரிவர்ஸில் போகிறாங்க. ஓகேவா, அதுக்கடுத்து தேர்டு பாருங்க ஃபார்வேர்டில் போகிறாங்க. ஓக்கு அடுத்து பி வரும், கியூ வரும், ஆர் வரும். ஸோ 2 லெட்டர் மிஸ் பண்ணிட்டு ஆர் போட்டிருக்காங்க. அப்புறம் ஆர் கட்டு வரும், எஸ் வரும், டி வரும், அதுக்கு டி வரும். 2 லெட்டர் மிஸ் பண்ணியிருப்பாங்க, யூ போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வி வரும், டபிள்யூ வரும், எக்ஸ் வரும். இங்கே 2 லெட்டர் மிஸ் பண்ணிட்டு எக்ஸ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒய் வரும், இசட் வரும், அடுத்து ஏ வரும். ஸோ 2 லெட்டர் மிஸ் பண்ணிட்டு ஏ போட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஏ ஆன்சர் வந்து ஏஓஏ. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டரில் வந்து ஃபார்வேர்டில் போகிறாங்க, செகண்ட் லெட்டரில் வந்து ரிவர்ஸில் போகிறாங்க, தேர்ட் லெட்டர் வந்து ஃபார்வேர்டில். இதெல்லாமே ஒன் லெட்டர்ஸ் தான் மிஸ் பண்ணியிருக்காங்க, இதை வந்து 2 லெட்டர்ஸும் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகேவா,
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, செலக்ட் த ஆல்டர்னேட்டிவ் தட் டஸ் நாட் ஹேவ் அ சிமிலர் ரிலேஷன்ஷிப் ஆஸ் அ கிவன் பேர். ஸோ சிமிலர் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது, ஓகேவா. ஸோ இது கொடுத்துருக்கிறதுல என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கணும் நம்மளுக்கு, ஓகேவா. ஸோ இப்போ வந்து லவ் ஹேட் அப்படின்னு இருக்கு. ஸோ லவ்னா வந்து அன்பு காட்டுறது, ஹேட்னா வந்து வெறுக்கிறது, ஓகேவா. இது ரெண்டுமே வந்து எப்படி இருக்குன்னா ஆப்போசிட்டா இருக்கு. ஆனால் நமக்கு ஆன்சர் எப்படி வரணும், ஆப்போசிட்டா இருக்கிற ரெண்டு வரணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. ஏன் எடுத்துக்கூடாது அப்படின்னா, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, டஸ் நாட் ஹாவ் எ சிமிலர் ரிலேஷன்ஷிப் ஆஸ் அ கிவன் பேர். கிவன் பேர்ல இருக்கிற ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட்டா இருக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து சிமிலரா இருக்கிறது ஆன்சரா வரணும், ஓகேவா. ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, இதுல என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கோ அதே மாதிரி ஆப்ஷன்ல சிமிலாரிட்டிஸ் இருந்துச்சுன்னா அதான் ஆன்சர்னு பார்த்துப்போம். ஸோ மேலே கொடுத்துருக்கிறது வந்து நல்லா ரீட் பண்ணுங்க. டஸ் நாட் ஹாவ் அ சிமிலர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா இதுல என்ன கொடுத்துருக்காங்களோ, இப்போ இதுல வந்து லவ் அஃபெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது எல்லாமே வந்து சேம் மீனிங்கா. அப்போ நம்ம ஆன்சர்ல லவ் அஃபெக்ஷன் மாதிரி சேமா எது இருக்கோ அதை நம்ம ஆன்சர் எடுப்போம். ஆனா இங்க அப்படி கொடுக்காம லவ் ஹேட் சொல்லிட்டு ஆப்போசிட்டா கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி வரக்கூடாது, சேமா இருக்கிறதா வரணும் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இப்போ வந்து இங்க சூஸ் த சிமிலர் ரிலேஷன்ஷிப் ஆஸ் பர் த கிவன் பர் அப்படின்னு இந்த டஸ் நாட்ன்ற வேர்டு கொடுக்கல அப்படின்னா லவ் ஹேட் அப்படின்றப்ப நமக்கு ஆப்போசிட்டா என்னெல்லாம் இருக்கோ அதான் ஆன்சர் சூஸ் பண்ணுவோம். இங்க டஸ் நாட் அப்படின்னு கொடுத்ததுனால இங்க சிமிலரா இருக்கிற ரிலேஷன்ஷிப், இங்க ஆப்போசிட்னா ஆப்போசிட் ரிலேஷன்ஷிப் வந்து சூஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா. இப்போ நமக்கு வந்து இது பார்த்தோன்னா புரியும், ஆப்ஷன் பார்த்தோன்னா புரியும். இப்போ லவ் ஹேட் அப்படின்னு என்ன அர்த்தம், லவ்னா அன்பை காட்டுறது, ஹேட்னா வெறுக்கிறது, ரெண்டுமே வந்து ஆப்போசிட் ஃபீலிங்ஸ், ஓகேவா. இப்போ அதே மாதிரி பாருங்க, ஃப்ரெண்ட் ஃபோ அப்படின்னு இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்னா தெரியும் நம்ம கூட க்ளோஸா இருக்கிறவங்க. ஃபோ அப்படின்னா அவங்க வந்து எனிமின்னு அர்த்தம், ஓகே. ஸோ ஃப்ரெண்டு ஃபோ அப்படின்னா ரெண்டு பேரும் என்னது ஆப்போசிட்டா இருக்கவங்க. ஸோ அப்போ இதுல வந்து என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஆப்போசிட் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு அர்த்தம், ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, டார்க் லைட், இருட்டு வெளிச்சம். ஸோ அப்போ இது எப்படி இருக்கு, ஆப்போசிட்டா இருக்கு, ஓகேவா. ஆங்கர் வெக்ஸேஷன், ஸோ ஆங்கர்னா அப்படியே கோபமா இருக்கிறது, வெக்ஸேஷன் அப்படியே மிக்ஸ் ஆயிருக்குது, ஓகே. ஆங்கர்னா வந்து நம்ம வந்து வெக்ஸ் ஆகி கடுப்பாய் உட்காந்துட்டு இருக்கோம். அப்போ இது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து சிமிலரா இருக்கு, ஓகேவா. அதுக்கப்புறம் இது பாருங்க, ஹோப்னா ஒரு நம்பிக்கையோட இருக்கிறது, டிஸ்பேர் அப்படின்னா வந்து அந்த நம்பிக்கை இழந்துருது, இதுக்கு மேல ஒரு நம்பிக்கையுமே இல்லை, இது வச்சு நம்ம என்ன பண்றது அப்படின்னு நம்பிக்கை இழக்கிறது பேர் தான் வந்து டிஸ்பேர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இது ரெண்டும் எப்படி இருக்கு, ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ இங்க பாருங்க, 3 ஆப்ஷன் வந்து ஆப்போசிட்டா இருக்கு, ஒன்று மட்டும் சிமிலரா இருக்கு, ஓகேவா. ஸோ நம்ம கொஸ்டின் பாருங்க, டஸ் நாட் ஹாவ் அ சிமிலர் ரிலேஷன்ஷிப் ஆஸ் அ கிவன் பேர். கிவன் பேர்ல இருக்கிற மாதிரி சிமிலர் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுல என்ன நம்மளுக்கு ஆப்போசிட் ரிலேஷன்ஷிப் இருக்கா, இப்போ நம்ம ஆப்போசிட் ரிலேஷன்ஷிப்பே இருக்கக்கூடாது. அப்போ ஏ வராது, பி வராது, டி வராது, ஆப்ஷன் சி தான் வரும், ஓகேவா. ஸோ ஆன்சர் வந்து ஆங்கர் அண்ட் வெக்ஸேஷன். ஸோ அதனால கொஸ்டினையும் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க, மேலே கொடுத்துருக்க அந்த சென்டென்ஸுமே வந்து ரீட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்க, ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அசோசியல் ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பென்குயின்ஸ் ஆர் பேர்ட்ஸ் ஃபவுண்ட் இன் த ஹாட்டஸ்ட் ரீஜன்ஸ் ஆஃப் த எர்த். ஸோ இந்த கொஸ்டின் தெரிஞ்சு அட்டன் பண்ணுங்க, தெரியலாம் விட்டுருங்க. ஸோ பென்குயின்ஸ் ஹாட்டஸ்ட் ரீஜன்ல இருக்காது, ஓகேவா. அது வந்து கோல்டான ரீஜன், ஐஸ் கட்டிலாம் எங்கே இருக்கும் அங்கே தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்து அண்டார்டிகா அங்கதான் வந்து ஐஸ் கியூப்ஸ், ஐஸ் கட்டி அதுதான் நிறைய இருக்குமா. ஸோ அங்கதான் வந்து பென்குயின் வந்து இருக்கும், ஹாட்டஸ்ட் ரீஜன் தான் அது வந்து இருக்காது, ஓகேவா. ஸோ இந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. செகண்ட் பாருங்க, பேர்ட்ஸ் இந்த ஹாட் ரீஜன்ஸ் டோ நாட் ஹாவ் விங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுவுமே தப்பு. இப்போ நம்ம இருக்கிற ஏரியா எல்லாமே வந்து ஹாட்டான ஏரியா தான். ஸோ இங்க எல்லாம் பேர்ட்ஸ் இருக்கு, பேர்ட்ஸ்க்கு வந்து விங்ஸ் இருக்கு, அதை வச்சு தான் பறந்து போகுது. ஆனால் இங்கே வந்து ஹாட்டான ரீஜன்ஸ்ல விங்ஸ் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ அதுவும் தப்பு. ஸோ அப்போ என்ன அர்த்தம், ரெண்டுமே தப்பு. ஸோ ரெண்டுமே தப்புனா போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ஃபால்ஸ், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க ஆன்சர் பண்ணலாம். இப்போ நமக்கு ரீசன் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து தெரியும் கண்டிப்பா தப்புன்னு சொல்லி. ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தெரியாம இருக்கலாம், ஓகே. பென்குயின் வந்து ஹாட்டஸ்ட் ரீஜன்ல வந்து இருக்கும் அப்படின்னு தெரியுமா, இருக்குமா இருக்காதான் நீங்க தெரியாம இருக்கலாம். ஸோ அப்போ நீங்க வந்து இந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்றது நல்லது, ஓகேவா. ஸோ ஸ்கிப் பண்றதை தாண்டி நீங்க ஜென்ரலா நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம் கொஸ்டின்ஸ் எல்லாமே, ஓகேவா. எல்லா கொஸ்டின் ஸ்கிப் பண்ண முடியாதுல்ல. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம், நிறைய வந்து ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ், இப்போ இருக்கிற நியூஸ், அது மாதிரி நிறைய வந்து புது புது விஷயம்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம், ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு அரேஞ்ச்மெண்ட் சம்பவம் வந்து கொடுத்துருக்காங்க. 6 people YLOJHT ஆர் சிட்டிங் இன் அ சர்க்கிள் டேபிள் ஃபேஸிங் தி சென்டர். ஸோ சர்க்கிளாக வந்து உட்காந்துருக்காங்க 6 people அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6 people வந்து சர்க்கிளாக உட்காந்துருக்காங்க. அப்புறம் 1 2 3 4 5 6. ஸோ 6 person வந்து உட்கார வச்சிடலாம், ஓகேவா. நெக்ஸ்ட் பண்ண எல் இஸ் டு த இமீடியட் ரைட் ஆஃப் டி. நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்து ஃபில் பண்ண போறோம். எல் இஸ் டு த இமீடியட் ரைட் ஆஃப் டி. ஸோ ஃபேஸிங் த சென்டர் அப்படின்னு சொன்னதுனால இங்க ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்கன்னா அவங்களோட ரைட் சைடு இது, லெஃப்ட் சைடு இது, ஓகேவா. அது வந்து நம்மளுக்கு தெரியும், ஃபேஸிங் சென்டர்னா ரைட் இது, லெஃப்ட் அது, ஃபேஸிங் அவுட் சைட்னா ரைட் இது, லெஃப்ட் இது அப்படிலாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் இப்போ வந்து டீன்ற பர்சன் வந்து இங்கே பிளேஸ் பண்றேன். ஸோ எல் இஸ் டு த இமீடியட் ரைட் ஆஃப் டி. டீயோட இமீடியட் ரைட்ல வந்து எல் இருக்காங்க. ஸோ இப்போ நான் எல்ல வந்து இங்கே பிளேஸ் பண்ணிட்டேன், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஜே அண்ட் ஓ ஆர் ஃபேஸிங் ஈச் அதர் அப்படி சொல்லியிருக்காங்க. ஜேவும் ஓ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஒருத்தவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஜே இங்கே போட்டு வச்சுக்கோங்களேன், ஓ இங்கே போட முடியாது, ஏன்னா ஏற்கனவே வந்து இங்கே டீ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ஓ இங்கே போட முடியாது.
ஸோ நான் ஜே இங்கே போடுறேன் அப்படின்னா இங்கே ஓ போட முடியாது, ஏன்னா எல்லாம் வந்து பிளேஸ் பண்ணிட்டோம். அப்போ இந்த இடத்துலையும் வர மாட்டாங்க, இந்த இடத்துல வர மாட்டாங்க. ஸோ ரிமைனிங் இந்த இடம் தான் இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல ஜே போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஓ போடலாம். இந்த ஒரு பாசிபிலிட்டிஸ் மட்டும் கிடையாதுல்ல, அந்த ஜேன் இருக்க இடத்துல வந்து ஓ இருக்கலாம்ல. ஸோ அப்போ 2 பாசிபிலிட்டிஸ் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல ஓ போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஜே போடலாம். ஸோ 2 இடத்துல எது வேணாலும் வரலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஒய் இஸ் நாட் அண்ட் இம்மிடியட் நெய்பர் ஆஃப் ஓ. ஸோ ஓக்கு பக்கத்தில் ஒய் வர மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓ இங்கே இருக்காங்க, அப்போ இந்த இடத்துல ஒய் வர மாட்டாங்க அப்படின்னா மீதி இந்த ஒரு பிளேஸ் தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து ஒய் போட்டுடலாம். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒய் வர மாட்டாங்க அப்படின்னா ரிமைனிங் இந்த ஒரு பிளேஸ் தான் இருக்குது, இந்த இடத்துல ஒய் போட்டுருவோம். முடிஞ்சா? நெக்ஸ்ட் பாருங்க, ஹெச்எஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜே. ஜேயோட செகண்ட் லெஃப்ட்ல வந்து ஹெச் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜே எங்க இருக்கு, எங்க இருக்காங்க. ஸோ ஃபேசிங் த சென்டரா உள்ள பார்த்தா உட்காந்துருக்காங்க. இவங்களோட ரைட் சைடு இது, லெஃப்ட் சைடு இது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இந்த ஹெச் வந்து செகண்ட் லெஃப்ட்ல இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல எல் இருக்காங்க, செகண்ட் லெஃப்ட்ல டி இருக்காங்க. ஸோ ஹெச் நம்ம பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த டயக்ராம் வந்து வராது. ஸோ நெக்ஸ்ட் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜே எங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க. ஸோ ஜேயோட ரைட் இது, ஜேயோட லெஃப்ட் இது. ஸோ ஹெச் வந்து செகண்ட் லெஃப்ட்ல. ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல ஒய் இருக்காங்க, செகண்ட் லெஃப்ட்ல எம்டியா தான் இருக்கு. ஸோ நம்ம ஹெச்சை பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் நம்மளோட பிக்சர். ஓகேவா? ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் உட்காந்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் பாருங்க, who among the following is sitting between y and o. ஸோ ஒய்க்கும் ஓக்கும் நடுவில் யார் இருக்காங்க, ஹெச் இருக்காங்க. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஹெச். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, who among the following is sitting second to the left of y. ஸோ ஒய்யோட செகண்ட் லெஃப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல ஹெச், செகண்ட் லெஃப்ட்ல ஓ. ஸோ அப்போ ஆன்சர் அவ்வளோதான். சிம்பிளான ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க, நம்ம இன்னைக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து 3 கொஸ்டின்ஸ் கிட்ட நம்ம வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியிலிருந்தே வந்து கொஸ்டின்ஸ் பார்த்தோம் ரீசனிங் டாப்பிக்கில். ஓகேவா? ஸோ அதனால கெமிஸ்ட்ரி முக்கியம், ஃபிசிக்ஸும் முக்கியம். அதனால வந்து கெமிஸ்ட்ரி வந்து ஸ்பெஷல் பேட்ச் போயிட்டு இருக்கு, ஃபிசிக்ஸுமே வந்து ஸ்பெஷல் பேட்ச் போயிட்டு இருக்கு. இங்கே பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து சயின்ஸ் தானே, சயின்ஸ் ஒமிட் பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம ரீசனில் கூட சயின்ஸ் வருது. ஸோ அது நம்மளால ஒமிட்டே பண்ண முடியாது, ஒமிட்டும் பண்ணக்கூடாது. ஏன்னா சயின்ஸ்லாம் வந்து நிறைய வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால வந்து எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து முன்னாடியே படிச்சு ரெடியாக இருந்தோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.